தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் வகுப்புங்க. சரியா? இந்த முதல் வகுப்புல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனோட ஹிஸ்டரி, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தோட வரலாறை பத்தி பார்க்க போறோம். கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அந்த டாபிக்ல நீங்க அப்கமிங் கிளாஸஸ்ல எதனால பார்க்க முடியும் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய சரத்துகள் என்ன, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விதிகள் என்ன, ஒரு பிரதமருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, ஒரு குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, ஒரு ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, ஒரு முதல்வருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, மக்களுக்கு இந்த புத்தகம் என்னென்ன உரிமை வழங்கியிருக்கு, இந்த புத்தகத்தை எழுதிய அம்பேத்கர் எப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் சார்பாக இந்த புத்தகத்தை எழுதி உள்ளார், மத்திய அரசுனா யாரு, மாநில அரசுனா யாரு, நாடாளுமன்றம்னா யாரு, சட்டமன்றம்னா யாரு, தேர்தல் ஆணையம்னா யாரு, நிதி ஆணையம்னா யாரு, இந்த எல்லா விஷயங்களும் சரத்து அடிப்படையில் தான் இனிமேட்டு நீங்க பார்க்க போறீங்க. இந்த எல்லாத்தோட தொடக்க புள்ளின்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது இந்த எல்லா சரத்துகளும் எழுதியிருக்காங்க, ஒவ்வொரு அமைப்பு அமைச்சிருக்காங்க, மத்திய அரசுன்னு ஒன்று இருக்கு, மாநில அரசுன்னு ஒன்று இருக்கு, ஆளுநர்னு ஒரு பதவி இருக்கு, பிரதமர்னு ஒரு பதவி இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளின்னு ஒன்று இருக்கும்ல, கரெக்டா? அது ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் பில்டிங் ஒன்று கட்டணும், ஃபர்ஸ்ட் சட்டமன்றம் ஒன்று கட்டணும் அப்படின்னு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும்ல. எப்படியும் ஒரு வரலாற்றுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும். இந்த ஆரம்ப புள்ளி நீங்க நினைக்கிற மாதிரி சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம், அதாவது 1947க்கு அப்புறம் உருவால. இந்த ஆரம்ப புள்ளிங்கிறது இருக்குல்ல, இன்னைக்கு பார்க்கக்கூடிய நீதித்துறை இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், இன்னைக்கு பார்க்கக்கூடிய பார்லிமெண்ட் இருக்குல்ல, இன்னைக்கு பார்க்கக்கூடிய IAS IPS குரூப் ஆபீசர்ஸ் இருக்காங்களே, இது எல்லாமே இந்த பழைய பில்டிங், பிரிட்டிஷ் பில்டிங்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமான தொடக்க புள்ளி 1947 இல்ல, அதுக்கும் முன்னாடி சுமார் ஒரு 200. அப்ப நம்ம அங்கிருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் வரலாறு. ஸோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இந்த ஹிஸ்டரி ஆஃப் கான்ஸ்டியூஷன்ங்கிற டாபிக்கை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாச்சு, அதுல என்னென்ன சரத்துகள் இருக்கு, அடிப்படை உரிமைனா என்ன, அடிப்படை கடமைனா என்னன்னு சொல்லிட்டு சிலபஸ் அடிப்படையில் ஒவ்வொன்றா நம்ம கொண்டு போகலாம். சரியா? சோ இப்ப நம்ம எங்க தொடங்கலாம் அப்படின்னா, இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் வரலாறு எங்க தொடங்கலாம் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்களே, அங்கிருந்து தொடங்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், வரலாறு வகுப்புலையும் இந்திய தேசிய இயக்கம் வகுப்புலையும் நீங்க ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியாக்குள்ள வந்தாங்க, எப்படி இந்தியா ஃபுல்லா கைப்பற்றினாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி ஒரு கோட்டை அமைச்சாங்க, எப்படி மெட்ராஸ், பெங்கால், இந்த சொல்லிட்டு நீங்க வரலாறு வகுப்புலையும் இந்திய தேசிய இயக்க வகுப்புலையும் பாப்பீங்க. இந்த வகுப்புல அதை நான் ஷார்ட்டா சொல்லிட்டு, ஏன்னா இந்த வகுப்புல நான் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது எதுனா கான்ஸ்டிடியூஷனை பத்தி. சரியா? சோ அப்ப நான் அதை ஷார்ட்டா சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு சட்டம், இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் போடக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் இன்னைக்கு டேட்ல பார்லிமெண்ட், நீதிமன்றம் அமைஞ்சதுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சியாக இருக்கும். அந்த ஒவ்வொரு சட்டமும் ஷார்ட் கிளாஸாவே நான் போடுறேன். சரியா? எங்கெல்லாம் ஷார்ட் கிளாஸ் போட முடியுமோ அங்கெல்லாம் ஷார்ட் கிளாஸ், எங்கெல்லாம் ஃபுல்லா முடிக்கக்கூடிய கிளாஸ் போட முடியுமோ அங்கெல்லாம் முடிக்கக்கூடியது. அதனால எந்தவித சலிப்பு தட்டாம, எந்த அலுப்பு போடாம கிளாஸை கவனிங்க, அப்பதான் சரியா உங்களுக்கு புரியும். கவனிங்க, இந்த 2 போரை ஞாபகம் வச்சுங்க. வரலாறு வகுப்புல இந்த போரை பத்தி டீட்டெயிலா பாப்பீங்க. இப்போதைக்கு நான் சொல்லிடுறேன், கான்ஸ்டிடியூஷன் கிளாஸ்ல இருக்கிறனால. பிளாசி வார், பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சார், பக்சார் வார், பக்சார் போர், இந்த 2 போரும் பெங்கால் சுத்து வட்டாரத்தில் நடந்த போர்கள். பெங்கால்ல, இந்தியால பிளாசி வார், அதாவது பிளாசி போர், பக்சார் போர், இந்த 2 நடந்த வருஷத்தை பாருங்க. பிளாசி வார் 1757ல நடந்த போர், பேட்டில் ஆஃப் பக்சார், பக்சார் போர் 1764ல நடந்த போர். இந்த 2 போர் இருக்குல்ல, இந்த 2 போர்ல பிரிட்டிஷ் என்ன செய்யும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முகலாயர்கள் ஆட்சியை ஓரளவுக்கு பெங்கால்ல அப்புறப்படுத்தி தான் பிரிட்டிஷ் ஆட்சியை உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு அடிக்கலை நாட்டும். எந்த 2 போர்ல? பேட்டில் ஆஃப் பிளாசி 1757ம், பேட்டில் ஆஃப் பக்சார், பக்சார் போர் 1764லும். ஸோ முகலாயர்கள் ஆட்சி அந்த டைம்ல நடந்துட்டு இருக்கும். அங்க முகலாயர்கள் இருக்கக்கூடிய ஆட்சியை கலைச்சி பிரிட்டிஷ் ஆட்சி, பிரிட்டிஷ் ஆட்சினா அந்த டைம்ல நீங்க இந்திய தேசிய இயக்கம் கிளாஸ்ல பார்த்தா உங்களுக்கு புரியும். அந்த டைம்ல பிரிட்டிஷ் நேரடியாக இங்க ஆட்சி செய்யல இந்தியாவை. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு ரிலையன்ஸ், இப்ப ரிலையன்ஸ் கம்பெனி இப்ப இந்தியாவை ஆட்சி செஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான். ஸோ கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசு அங்கீகாரம் கொடுத்த அந்த கம்பெனி தான் இங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த ஆட்சியின் தொடக்க புள்ளி எங்க தெரியுமா? இந்த பிளாசி போர்ல 1757 முகலாயர்களை ஃபர்ஸ்ட் ஒரு பாதி வீழ்த்தி, பக்சார் போர்ல 1764 முழுவதும் வீழ்த்தி, பெங்காலுங்கிற மாகாணங்களை, பெங்கால் சுத்தோட்டம் ஃபுல்லாவே இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்துச்சு. பெங்கால் எடுத்தோடனே பாம்பே, மெட்ராஸ், இது 2ம் ஏறத்தாழ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்ட்ரோல்ல வந்த மாதிரி தான்.
அப்ப பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் இது மூணுமே கிழக்கிந்திய கம்பெனி கீழே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. சரியா? எந்த ரெண்டு போல 57, 64, அதுக்கப்புறம் பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் இது மூணு தான் பெரிய மாகாணங்கள். சரியா? இந்தியாவில். ஸோ பேட்டில் ஆஃப் பிளாஸே 1757, பேட்டில் ஆஃப் பக்ஸா 1764, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பெங்காலை டேக் ஓவர் பண்ணிச்சு. ஆல்ரெடி பாம்பே அண்ட் மெட்ராஸ் கையில் வச்சிருக்கு. ரைட்டா? இப்போ டேக் ஓவர் எப்படி பண்ணுது அப்படிதான் முக்கியம். இங்க கவனிங்க. ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத், அதாவது அலகாபாத் ஒப்பந்தம் சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு ஒப்பந்தம் போடுது முகலாயர்கள்ட்ட. 1765 அந்த ஒப்பந்தம் போடப்படுகிறது. ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். இந்த அலகாபாத் ஒப்பந்தத்தின் படிதான் இங்க வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆட்சி வந்து ஆரம்ப புள்ளி, தொடக்க புள்ளியை தொடங்குகிறது. ஆரம்பத்திலே ஃபர்ஸ்ட் கவர்னர் யார் அப்படின்னா பெங்காலோட கவர்னர்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால், பெங்காலின் முதல் கவர்னர். ஏன்னா வங்காளத்தை வச்சு தான் நம்ம இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணோம். வங்காளத்தின் முதல் கவர்னர் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். யாரு? ராபர்ட் கிளைவ். எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் அப்படின்னா 1765 இருந்து 1772 வரைக்கும் இவர் தான் கவர்னர். சரியா? ஸோ அலகாபாத் ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறமே இவர் தான் கவர்னர். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். இந்த ராபர்ட் கிளைவ் இங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த போர்லாம் இருக்குல்ல, பிளாசி போர், பக்ஸா போர், இந்த எல்லா போர்லையும் ஜெயிச்சதுக்கான முக்கியமான காரணகர்த்தா யாருன்னா இந்த ராபர்ட் கிளைவ்னு சொல்லக்கூடிய நபர் தான். அதுக்காக வந்து இந்த நபரை என்ன இந்த கொடூரனை நீங்க வந்து போராளி மாதிரிலாம் பார்க்காதீங்க. போர்ல ஜெயிச்சிட்டான்டா, அலெக்சாண்டர் த கிரேட், அசோகா த கிரேட் அப்படிலாம் பார்க்க தேவையில்ல. இந்த ஆளு, இந்த கொடூரன் இந்தியாவுக்கு என்னென்னலாம் செஞ்சான் அப்படிங்கிறத இந்த இன்ட்ரோ வீடியோல சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் ஒவ்வொரு சட்டமா பார்க்கலாம். சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? பிளாசி போர் 1757, பக்சார் போர் 1764, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் ஒப்பந்தம் 1765, இந்த மூணின் காரணம் காட்டி மூணின் முடிவில் அலகாபாத் ஒப்பந்தத்தின் இறுதியில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பண்ணிச்சு. ஆல்ரெடி பாம்பே அண்ட் மெட்ராஸ் இது எல்லாமே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்ட்ரோல்ல வந்துச்சு. ராபர்ட் கிளைவ் இவர் தான் வந்து முதல் கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்கிறார். எந்த புரியுதா? 1765 இருந்து 1772 வரைக்கும் ராபர்ட் கிளைவ் தான் பெங்காலோட கவர்னர். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் செய்யறாரு. அதான் முக்கியம். அதாவது இரட்டை ஆட்சி முறை, டியூவல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை ஆட்சி முறை, டியூவல் கவர்மெண்ட் எழுதிக்கங்க. இரட்டை ஆட்சி முறைன்னு ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறார். யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். அது 1765 அந்த இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அறிமுகப்படுத்துறார். அது என்ன சார் இரட்டை ஆட்சி முறை அப்படின்னா, இந்த கம்பெனி இருக்குல்ல, இந்த கம்பெனி ரெண்டு வேலையா செய்யும். அதாவது டியூவல் கவர்மெண்ட். ஒன்னு வருவாய் வசூலிக்கிறது, அதாவது ரெவன்யூ என்னது? வருவாய் வசூலிக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் செய்வது. சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது சமூக நிர்வாகம் செய்வது. சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஆனா சிவில், மிலிட்டரி எல்லாத்தையும் நிர்வாகம் செய்வது யார் அப்படின்னா கம்பெனி தான். சிவில் as well as மிலிட்டரியும். சோ சிவில் அண்ட் மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யற ஒரு வேலையும் கம்பெனி செய்யும். மக்கள்கிட்ட இருந்து வருவாய் வசூலிக்கிற வேலையும் கம்பெனி செய்யும். இதுக்கு முன்னாடி முகலாயர்கள்ட்ட கையில் இருந்திருக்கும். இப்ப வருவாயை யார் வசூலிப்பா? ராபர்ட் கிளைவ், அதாவது கம்பெனி. வருவானா என்ன வருவாய்? விவசாயிகள் மக்கள் அந்த டைம்ல 90% விவசாயிகள் தான். விவசாய மக்கள் பார்த்து விவசாயம் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து நிலத்தை பிடிச்சு கொடுத்து மாசம் அவங்க 100 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா 90 ரூபாய் வருவாய் கொடு, டாக்ஸை கட்டு அப்படின்னு பிடிச்சி அவங்கள்ட்ட இருந்து கொடூர பத்தி அடிச்சு வாங்குறது. அதான் வருவாய் வசூலிக்கிறது. பிரிட்டிஷ் முகலாய ஆட்சியில கூட ஓரளவுக்கு நேர்மையா இருந்தாங்க. ஆனா பிரிட்டிஷ் ஆட்சியில அப்பெல்லாம் இல்ல. நீ விவசாயம் செய்யலையோ மழை பெஞ்சு உன் பயிர் நாசமா போனா என்ன, வறட்சியில செத்தா என்ன, எனக்கு மாசம்